ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதுவரை ஆண்டவருடைய கிருபையினால அநேக செஷன்ஸை நாம் படித்திருக்கிறோம். இந்த பொருளாதாரத்தை குறித்து இந்த டீச்சிங்கில் 4 முக்கியமான கோட்பாடுகள், 4 இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல்ஸ் உங்களுக்கு நான் அடிகோடிட்டு காட்டுகிறேன். அதிலே முதலாவது உக்ரானத்துவ கோட்பாடு, த பிரின்சிபல் ஆஃப் ஸ்டூவர்ட்ஷிப், அதை படித்து முடித்து ஆகிவிட்டது. 2வது தசமபாகம் என்ற கோட்பாடு, த பிரின்சிபல் ஆஃப் டைதிங், அதையும் ஆண்டவருடைய கிருபையினால படித்து முடித்திருக்கிறோம். 3வது கோட்பாடு கொடுத்தல் என்ற கோட்பாடு, த பிரின்சிபல் ஆஃப் கிவிங். God's nature is one of giving, and we as God's stewards, God expects us to also be givers, not takers. It is more blessed to give than to take. நாம் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறது பாக்கியம் என்று நாம் ஏற்கனவே வாசித்தோம். இந்த கொடுத்தல் என்ற கோட்பாடை குறித்து போன செஷன்ல we have done the introduction and we gave a lot of scriptures, அநேக வசனங்கள், அநேக காரியங்களை படித்தோம். and I did share plenty of my own personal stories. என்னுடைய வாழ்க்கையிலே கொடுக்கிற அனுபவத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். பைபிளில் இருக்கிறதான சில காணிக்கை வகைகளை குறித்து நான் இப்பொழுது தொடர்ந்து பேச போகிறேன். This will also be part of the principle of giving. கொடுத்தல் என்ற கோட்பாடின் அந்த பிரின்சிபல் கீழே உள்ள இது 2வது பகுதி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். முதலாவது எடுத்துக்கொள்ளுங்கள், யாத்திராகமம் 35ஆம் அதிகாரம், எக்ஸோடஸ் சாப்டர் 35. யாத்திராகமம் 35. This was the offering taken for the building of the tabernacle in the wilderness. வனாந்திரத்தில் ஆண்டவர் கொடுத்ததான அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்காக திரட்டப்பட்ட நிதி. The offering taken for the building of the tabernacle. Verse 5, 5வது வசனம், உங்களுக்கு உண்டானதிலே கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துங்கள். மனம் உள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு வரட்டும். கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கை என்னவென்றால் பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிரும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடாத்தோலும் பகசு தோலும் சீத்தி மரமும், and the list goes on. Verse 5, உங்களுக்கு உண்டானதிலே கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துங்கள். This is for the construction of the tabernacle in the wilderness. வசனம் 21 பார்ப்போம். பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி, எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்திற்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாய் கொண்டு வந்தார்கள். வாட்ச் திஸ் கேர்ஃபுல்லி. இது ஸ்பெசிபிக் ஒரு ப்ராஜெக்ட் நீடு. ஆண்டவர் சொன்ன ஒரு காரியத்தை செய்வதற்கு மக்கள் தேவனுடைய ஊழியத்திற்காக, தேவனுடைய ஒரு திட்டத்திற்காக, தேவன் வெளிப்படுத்தின ஒரு ப்ராஜெக்டுக்காக மக்கள் கொடுக்கிற ஒரு காணிக்கை. பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி, their hearts were stirred to give. It's very, very important. Amen. External pressure illai, but there was something that was happening in the heart of the givers.
அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ, அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ, those who were enthusiastic in their spirit, those who were stirred in their hearts to give. ஆமென். இது ஒரு குறிப்பிட்ட ஒரு திட்டத்திற்காக எடுக்கப்பட்ட ஒரு காணிக்கை. மக்கள் யார் உள்ளத்திலே ஏவினாரோ அவர்கள் கொடுத்தார்கள். குறிப்பான தேவைகளுக்கான ஒரு காணிக்கை. எழுதிக் கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், குறிப்பான தேவைக்கான ஒரு காணிக்கை. ஆண்டவருடைய பணிக்காக, ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ராஜெக்டுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு காணிக்கை. 36ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் திருப்பணிக்கு அடுத்த சகல வேலைகளுக்காகவும் கொண்டு வந்த காணிக்கை பொருள்களை எல்லாம் மோசேனிடத்தில் வாங்கி கொண்டார்கள். பின்னும் ஜனங்கள் காலைதோறும் தங்களுக்கு இஷ்டமான காணிக்கைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். காலைதோறும் கொண்டு வந்தார்கள். Until the project was completed, the people kept giving regularly. It was a project giving. It was also a continuous giving until the project was completed, until the vision was completed. ஒரு திட்டத்திற்காக கொடுக்கிற ஒரு காணிக்கை மக்கள் காலைதோறும் கொண்டு வந்தார்கள். I couldn't believe that every morning they gave an offering. It was a daily offering sort of thing. அதுக்கப்புறம் பாருங்க, they gave so much that it came to a place where it was enough. ப்ராஜெக்ட் தேவைகள் சந்திக்கப்பட்டு விட்டது. Announcement was made. Don't give offering hereafter for this project. We have received enough. கவனிங்க. அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்து வேலைகளை செய்கிற விவேகிகள் யாவரும் அவரவர் செய்கிற வேலையின் காரியமாய் வந்து மோசேயை நோக்கி, கர்த்தர் செய்யும்படி கற்பித்த வேலைக்கு வேண்டியதற்கு அதிகமான பொருள்களை ஜனங்கள் கொண்டு வருகிறார்கள் என்றார்கள். இப்ப ட்ரெஷரர், அந்த ஃபைனான்ஸை ஹேண்டில் பண்ணுகிற கூட்டம் மோசேனிடத்திலே வந்து அதிகமான பொருள்களை ஜனங்கள் கொண்டு வருகிறார்கள். நம்முடைய தேவைக்கு அதிகமாக இப்பொழுது ஃபண்ட்ஸ் வந்து விட்டது, பொருட்கள் வந்து விட்டது. 6ஆம் வசனம். அப்பொழுது மோசே, இனி புருஷர்களாவது ஸ்திரீகளாவது பரிசுத்த ஸ்தலத்திற்கென்று காணிக்கையாக ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று பாளையம் எங்கும் கூறும்படி கட்டளையிட்டான். இவ்விதமாய் ஜனங்கள் கொண்டு வருகிறது நிறுத்தப்பட்டது. Amazing testimony of how God provided for his work through his people. அவருடைய மக்கள் மூலம் அவருடைய பணிக்காக சேகரிக்கப்பட்ட காணிக்கையை குறித்ததான ஒரு fascinating real story from the history of the people of Israel. தேவை சொல்லப்பட்டது, மக்கள் கொடுத்தார்கள், ஒரு குறிப்பிட்ட ப்ராஜெக்டுக்காக கொடுத்தார்கள், தொடர்ந்து ப்ராஜெக்ட் முடியும் வரை கொடுத்து கொண்டே வந்தார்கள். அண்ட் அந்த விஷன் நிறைவேறுகிற வரைக்கும் கொடுக்கிறார்கள். அது ஒரு குறிப்பிட்ட வேளையிலே அந்த தேவை சந்திக்கப்படுகிறது. போதுமானதற்கு அதிகமாக வந்துவிட்டது. போதும் என்று சொல்லப்படுகிற அளவு வரைக்கும் verse 7 செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் போதுமான பொருள்கள் இருந்தது, மல்லாமல் அதிகமாயும் இருந்தது. There was also some left over. This is the way God blesses his work. ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்திற்கு இப்படித்தான் சப்ளை பண்ணுகிறார். In the book of Exodus, as we have just read, the people gave too much, so much so that they have to be restrained, they have to be stopped. They gave enough for the work and there was some left over. Hallelujah. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஊழியத்திற்காக தேவைகள்
சொல்லப்படும் பொழுது ஆண்டவர் உள்ளத்திலே சிலரை ஏவுவார். ஆண்டவர், there will be a stirring in the heart of God's people to contribute, and those who are stirred to give gives. Amen. So இது முதலாவது காணிக்கை வகை, குறிப்பான தேவைகளுக்கான காணிக்கை. Offering for a specific project. Amen. வட இந்திய ஊழியம் என்று எடுத்துக்கொண்டால் I can mention some projects. ஒரு பைசைக்கிள் வாங்கி கொடுக்க வேண்டும் என்றால் ஆரம்பத்தில் 3000 ரூபாய் இருந்துச்சு. எப்ப? 25 வருஷத்திற்கு முன்பதாக ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது. இப்பொழுது just only few years back, or 6-7 years back, it was just 5,000 rupees per bicycle. Just last year beginning it was only 7,000 rupees. Now it has come to 8,000 rupees per bicycle. ஒரு ஊழியருக்கு ஃப்ரண்ட் லைன்ல சர்ச் பிளான்டிங் பண்ணுகிறதான கிராஸ் ரூட் ஃபீல்டு ஒர்க்கரு சில வில்லேஜஸ்க்கு போகிறதற்கு பைசைக்கிள் கொடுக்கிறது வழக்கம். அது ஒரு 8,000 ரூபாய் ஆகிறது. இது மிகவும் ரிமோட் ஏரியாக்குள்ள ஓட்டுகிறபடியினாலே அந்த பைசைக்கிள் does not last for more than 2 years. They cycle literally 100 plus kilometers a week, and definitely the cycle does get worn out and shaky, and parts கொஞ்சம் போயிரும், and they need a new bicycle. இதை நாங்கள் ஊழியர்களுக்கு, ஃபீல்டு ஒர்க்கர்ஸுக்கு, நாங்கள் நூற்றுக்கணக்கான வில்லேஜஸை ரீச் பண்ணுகிற ஊழியர்களுக்கு நாங்கள் இதை 2 years once புது பைசைக்கிள் வாங்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வருகிறது. சில வேளைகளிலே அவர்களுக்கு இதை வாங்கி கொடுக்க முடியாத நேரத்திலே சம்டைம்ஸ் 3, 4, 5 years கூட தாமதித்து நாங்கள் கொடுத்திருக்கிறோம். They somehow manage, but it will be good if we put them on wheels and in a comfortable bicycle if possible. சரியா? சில வட இந்திய ஊழியத்தின் தேவைகளை நான் மென்ஷன் பண்ணுகிறேன். இந்த ப்ராஜெக்ட் கிவிங் என்ற காரியத்திலே நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது I want to keep it as practical and as to a level where you can also respond. ஒரு மோட்டார் பைக் வாங்குவதற்கு 60,000 இருந்துச்சு, 70,000 ஆச்சு, 85,000 ஆச்சு, இப்போ 1 lakhக்கு கூட வருகிறது. So we have said 100,000 rupees for one motorbike. The senior workers who go and supervise 5 to 10 church planters, they go literally 30-40 villages in a week. 30-40 கிராமங்களுக்கு அவர்கள் போய் சூப்பர்வைஸ் பண்ணுகிறவர்கள் மோட்டோபைக் சீனியர் ஒர்க்கர்ஸ். ஒரு பேப்டிசம் டேங்க் கட்டுவதற்கு 75,000 ரூபாய். ஒரு மிஷனரி தங்குவதற்கு அக்கமடேஷன், ஒரு சின்ன ஒரு ரூம் 1.5 லட்சம் ரூபாய். ஒரு டாய்லெட்டு, ஒரு ப்ராப்பர் ட்ரைனேஜோட டாய்லெட்டு, லீச் பிட்டோட 80,000 for a village, and 30,000 for drinking bore well. ஒரு கிளாஸ் ரூம் கட்டணும்னா where we provide education for children, we can build a classroom for 175,000 rupees, 1,75,000. ஒரு சர்ச்சு கட்டுறது அந்த 100 seater லேண்ட் ஃப்ரீயா கொடுத்துருவாங்க புது விசுவாசிகள், 3.5 லட்சம் ரூபாய். ஒரு சர்ச்சு, ஒரு பேப்டிசம் டேங்க், ஒரு போர்வெல், ஒரு பாஸ்டர் ரூமு, ஒரு டாய்லெட்டு, இந்த ஹோல் செட்டு கட்டுற அந்த 7 லட்சம் ரூபாயில கட்டலாம், ஃபுல் செட். இது மாதிரி பல கிராமங்களிலே செய்கிறபடியினாலே the need continues to exist.
But only those whose hearts are stirred by the Lord can be part of this. இந்த கிவிங்னு வரும்பொழுது சர்ச்சில் let me talk about this. மக்கள் இந்த காணிக்கை நேரம் வரும் பொழுது அப்படியே இந்த பாக்கெட்டை அப்படியே தடவி பார்க்கறது, அப்படியே இந்த கீழ் பாக்கெட்டை தடவி பார்க்கறது, அப்படியே பேகை தடவி பார்க்கறது. I see that and I feel, ஐயோ இப்படிப்பட்ட பரிதாப நிலையில கொடுக்கணுமா ஆண்டவருக்கு? I would encourage people, when you go to church on Sunday, எவ்வளவு காணிக்கை கொடுக்க போகிறோம் என்று ஜெபத்தோட நீங்க எடுத்து ஒரு கவர்ல வச்சு பைபிள்குள்ள வச்சு நீங்க வாங்க. And when the offering time comes, you are all prepared. Take the envelope and place it in the, அதாவது ரோட்ல பிச்சைக்காரனை பார்க்கும் பொழுது ஏதாவது சில்லறை இருக்குதான்னு பார்க்குற மாதிரி காணிக்கை நேரத்துல சில விசுவாசிகள் பண்ணுகிறது. I feel maybe they should be a little bit more prepared. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? Weekly offering timeல I see it all the time. Meeting timeல I see all the time the way people respond when the offering bag is passed. Hallelujah. உற்சாகமாக கொடுக்கிறவர்களிடத்திலே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு வேடிக்கையான ஒரு கதை சொல்லுவார்கள். ஒரு நாள் எல்லா கரன்சி நோட்டும் எல்லா காயின்ஸும் ஒரு கான்ஃபரன்ஸை கேதர் பண்ணிச்சான். அந்த கான்ஃபரன்ஸில் அஃப்கோர்ஸ் இட் இஸ் அன் இமேஜினரி ஸ்டோரி. அப்போ அந்த 50 ரூபா நோட்டும் அந்த 20 ரூபா நோட்டும் சொல்லிச்சான், நான் ரெகுலராக காய்கறி கடைக்கு மார்க்கெட்டுக்கு போவனே அப்படின்னு சொல்லிச்சான். 100 ரூபா நோட்டு 200 ரூபா நோட்டு சொல்லிச்சான், நான் ரெகுலராக சூப்பர் மார்க்கெட்டுக்கு போவனே அப்படின்னு சொல்லிச்சான். 500 ரூபா நோட்டு சொல்லிச்சான், நான் ரெகுலரா நான் ஷாப்பிங் மால் போவனே அப்படின்னு சொல்லிச்சான். அங்க வந்திருந்த அந்த கான்ஃபரன்ஸ்ல வந்திருந்த 10 ரூபா நோட்டும் 10 ரூபா காயினும் 5 ரூபா காயினும் 2 ரூபா காயினும் 1 ரூபா காயினும் உற்சாகமா சொல்லிச்சான், நீங்கள்லாம் அங்க எங்க போறீங்க, நாங்கள்லாம் வாரம் வாரம் சர்ச்சுக்கு போறோமே அப்படின்னு சொல்லிச்சான். என்ன சொல்றது புரியுதா உங்களுக்கு? Sometimes the way people look for that small coins to put in the offering box, that's how I see. There are generous givers, there are givers who are prepared prayerfully and come. சொல்றது புரியுதா? ஆமென். Praise the Lord. நான் காணிக்கை நேரத்தில் ஒவ்வொரு சர்வீஸ்லையும் ஒரு நாளைக்கு 3-4 சர்வீஸ் இருந்தா கூட I have decided always to ஈவினிங் இங்கிலீஷ் சர்வீஸில் சாட்டர்டே ஈவினிங், சண்டே மார்னிங் சர்வீஸ், ஃபர்ஸ்ட் சர்வீஸ், அப்புறம் செகண்ட் சர்வீஸ், வேற ஏதாவது ஒரு சர்ச்சில் பேசணும்னா always I have said to myself, in every service that I attend, I will give an offering and I have decided even the amount. எவ்வளவு போட போகிறேன் என்பதையும் நான் என்னுடைய விசுவாச அளவின்படி நான் தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். and I do that. அந்த கொடுக்கிற விஷயத்துல அந்த attitude is very very important. Amen. Praise God. இரண்டாவது offering, the over and above offering. அதாவது அளவுக்கு அதிகமாக. இது என்னது? I will show you a scripture. அளவுக்கு அதிகமாக, அதாவது தீர்மானம் என்று ஒன்று பண்ணி போடுறது, பட் அவ்வப்பொழுது வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம், and your hands are itching to give, you're looking for an excuse to give, you're looking for an opportunity to bless someone. என்னுடைய பேக்ல லாஸ்ட் ஒரு 20 years-ஆ I have made it a discipline to keep an love gift cover. என் பேக்ல எப்பொழுதுமே ஒரு 5-6 என்வலப் இருக்கும். வீட்டில் எப்பொழுதுமே இருக்கும். என்னுடைய ட்ரால ஆஃபீஸில் எப்பொழுதுமே இருக்கும். Why? Anytime God might prompt me to give an offering to somebody. யாருக்காவது ஆஃபரிங் கொடுக்கிறதற்கு ஆண்டவர் என்ற உள்ளத்திலே ஏவுவார். அது ரெகுலர் ஃபீச்சர் இல்லை, அது ஒரு கமிட்மெண்ட் இல்லை, ஸ்பான்டேனியஸா ஒரு கிவன் டைம்
ஒரு ப்ராம்ப்டிங், யூ ஃபீல் த இச் டு கிவ், அதாவது கொடுக்கணும் போல உங்களுக்கு அரிக்குது. சொல்றது புரியுதா? சிலருக்கு வாங்கணும் போல இருக்கும் இல்லையா? இல்லையா? அது போல உங்களுக்கு கொடுக்கணும் போல இருக்கிற ஒரு உணர்வு அளவுக்கு அதிகமாக. டேவிட் வாஸ் லுக்கிங் ஃபார் an excuse to give an offering. ஒன்று நாளாகமம் turn your Bibles to First Chronicles. அந்த கிவிங் நேச்சர் உங்களுக்குள்ள டெவலப் ஆயிருச்சுன்னா you will begin to have these kind of experiences. வாய்ப்பு கிடைக்கும் பொழுது suddenly there will be an opportunity to bless someone and you can do it in a very honorable way. இப்பெல்லாம் ஜிபே, இப்பெல்லாம் நமக்கு போன்லயே இருக்கிறதுனால I tend to sometimes just do that. அவங்க போன் நம்பர்ல அந்த ஜிபே இருக்கான்னு பார்ப்பேன். அப்படி இருக்குதுன்னா அல்லது அவங்க போன் நம்பரை போட்டு பார்ப்பேன் ஜிபே இருக்குதான்னு. அப்புறம் அனுப்பிட்டு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருப்பேன். a small gift to bless you as prompted by the Lord. தேவன் உணர்த்துகிற பிரகாரம் உங்களுக்கு ஒரு சிறிய ஒரு காணிக்கை. ரெகுலர் காரியம் அல்ல, பட் ஆனா அந்த ப்ராம்ப்டிங் வரும்பொழுது எனி டைம் யூ ஆர் வாண்டிங் டு பி a channel. and you know what, most of the time இப்படிப்பட்ட நேரத்தில் கொடுக்கிற நேரத்தில் God seemed to be releasing more so that, அதாவது ஆண்டவருடைய வாய்க்காலா இருக்கிறதற்கு எப்பொழுதுமே வில்லிங்கா இருக்கிற ஒரு ஆட்டிடியூட். ஒரு 2 faithful staff, not from my organization, not from my team, but ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊழியத்தில் பல வருஷங்களாக சின்சியரா ஊழியம் செய்கிறவர்களை நான் போன வாரத்தில் பார்த்தேன். நான் அந்த லீடர் கிட்ட கேட்டேன், how much do you pay them? அவர் சொன்னாரு how much. Pastor, really I can't pay them so much, but they have been really serving. நான் சொன்னேன், நானே பார்த்திருக்கிறேன், they have been with you for a number of years. நான் சொன்னேன், I think you need to learn to do a fair trade. அதாவது ஊழியத்துக்காக தியாகம் பண்ணு நம்ம சொல்றது ஓகே, பட் ஆனா அதையே ஒரு பேட்டர்னா வச்சுக்கிட முடியாது. we must learn to honor the workers who are contributing to the vision. என்று அவருக்கு as a younger leader I have to teach him a lesson and told him, stretch your faith to provide more for your workers. உங்களோட கூட இருக்கிற ஊழியர்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கிறதற்கு இப்பொழுது கொடுக்கிறதை விட you cannot give them pocket money and honorarium forever and say it's ministry. You have to also consider that they have a family, they have a life to live, they have needs to meet. So நான் அவர்கிட்ட சொன்ன இதை சொல்லிட்டு நான் சொன்னேன், have you lost any workers because you paid them less? நீங்க அது சின்சியரா உங்கள்கிட்ட ஊழியம் செய்ய வர்றாங்க, ஆனால் காலப்போக்கில் நீங்கள் அவர்களை ஆனர் பண்ணவே இல்லை. நீங்கள் அதாவது உங்களோட கஷ்டப்படுவார்கள், ஆனால் ஊழியத்தில் கர்த்தர் உங்களுக்கு சில காரியங்களை கொடுக்கும் பொழுது you are always thinking projects, but you are not thinking the workers with you. என்று பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா அவர்கள் யோசிக்க ஆரம்பிப்பார்கள். நான் கேட்டேன், அதாவது has any good people left you in the last 3 to 5 years? அந்த தம்பி சொன்னா, அந்த ஊழியத்தில் இருக்கிற தம்பி, yes, I lost 2 good workers in the last 3 years because what I gave was not enough. நான் கொடுத்தது போதாது. நான் சொன்னேன், see, there you go, you lost 2 good workers. You have to trust God to keep good workers for a long haul and you take care of them என்று சொன்னேன். Pastor, I'm realizing, thank you for speaking that into my life. என்கிட்ட அப்படி நீங்க ஓப்பனா பேசுறதுக்காக thank you என்று அவர் சொன்னார். அப்ப நான் சொன்னேன், this was just last week. தம்பி, let me help you. இப்பொழுது உனக்கு இருக்கிற ஒர்க்கர்ஸ் எத்தனை பேரு, they deserve more and they have been with you more than 3 years. 3 வருஷத்துக்கு மேல உங்க கூட இருக்கிறாங்க, ஆனா they deserve more but you have not given.
இந்த 2 பேரு என்று சொன்னார். and I know them and I see them. நானு சொன்னேன், I will go back and send 20,000 rupees for this person who has worked with you for 3 years, and I will give 30,000 for this person who has worked with you for 4+ years, and just letting you know, is that okay? He said, Pastor, thank you so much, but I said, I want you to step up your giving for your staff also. I want to start off. நான் இதை உனக்கு ஆரம்பித்து வைக்கிறேன். See, அது ஒரு 50,000 rupees I have to release from my organization. நல்லா லிசன் பண்ணுங்க. Listen to me carefully what I'm saying right now. நான் சொல்லுகிறதை கவனியுங்கள். நான் ஊழியத்துக்கு வந்த பொழுது என்னுடைய தேவைகளுக்காக நான் ஆண்டவரை ட்ரஸ்ட் பண்ணுகிற ஒரு பேட்டில் God has to teach me that he is my provider. ஊழியத்தில் அந்த பேட்டில் கடந்து வந்தேன். and it was there for a good season. ஒரு first 6.5 years ஊழியத்தில் என்னுடைய தேவைகளுக்காக, in fact even 10 years at different levels, first 10 years in ministry, என்னுடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்வதற்கு I have to trust God. What I was receiving is not enough. அதற்கப்புறம் என்னுடைய ஊழியத்தை நான் நிறைவேற்றுவதற்கு, ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு, see, always ஊழியத்திற்கான தேவைகள் உண்டு, always மற்றவர்கள் bless பண்ணுகிறதான prompting உண்டு. பட் சிக்னிஃபிகண்டா என்னுடைய ஊழியத்தில் first 10 years and the big battle was getting my needs and my family needs taken care. அதற்கு ஆண்டவர் ட்ரஸ்ட் பண்ண ஆண்டவர் பழக்கினார். அதுக்கு பிறகு the second 10 years ஊழியத்தின் தேவைகள், அதாவது என்னுடைய தேவை, என்னுடைய குடும்பத்தின் தேவைகள் பெரிய ஒரு இஷ்யூ கிடையாது. எனக்கு வார்க்கிறவர்கள் அல்ல, ஆனால் என்னுடைய ஒட்டகத்திற்கு வார்க்கிறவர்கள். அங்கே ஈசாக்கு பெண் பார்க்கிறதற்காக, ஆர் எலியேசர் பெண் பார்க்கிறதற்காக போகும் பொழுது எனக்கும் வார்க்க வேண்டும், என் ஒட்டகத்திற்கும் வார்க்க வேண்டும் என்று அவன் சொன்னானே, அதே போல நான் எனக்கும் வார்க்க வேண்டும், என்னுடைய ஒட்டகத்திற்கும் வார்க்க வேண்டும். அப்படிப்பட்டதான டோனர்ஸ் வேண்டும் ஆண்டவரே, தரிசனத்திற்கு ஆள் வேண்டும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிற ஒரு அந்த ஃபேத்க்குள்ள ஆப்ரேட் பண்ணுகிற ஒரு சீசன். அண்ட் இட் வாஸ் a lot of learning. நிறைய காரியங்களை நான் சொல்ல முடியும். I can tell stories after stories after stories. ஆண்டவர் பல நிலையிலே என்னை அந்த பரீட்சைக்குள்ளே கொண்டு வந்தார். And can be tough, the journey, but God teaches in all difficult circumstances. He gives a revelation of who he is. Jehovah Jireh, you begin to understand at different levels. Jehovah Jireh, நீங்கள் வித்தியாசமான லெவல்ல புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறீர்கள். நான் 3 விதமான விசுவாசத்தை குறித்து நான் பேசுகிறேன் இந்த தொடர் முடிகிறதற்குள்ள. So you will have more illustrations in that point. இப்போ எனக்கு சில ஸ்டோரிஸ் வருகிறது. I would like to finish this in this session. So I'm holding back some of the stories that are coming. எனக்கு சில வருகிற சில கதைகளை நான் அப்படியே ஹோல்டு பண்ணுகிறேன். ஒன்று நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 2-4. Or maybe I will tell one story. ஆரம்பத்தில் நான் சிங்கப்பூர் தேசத்திலிருந்து திரும்பி இந்தியாவிற்கு வரும் பொழுது எனக்கு ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருந்தது, என்னோட ஒய்ஃபுக்கு ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருந்தது. சிங்கப்பூர் கவர்மெண்ட்ல அந்த பணம் இருக்கும், ப்ராவிடென்ட் ஃபண்ட் டிபார்ட்மெண்ட்ல. அதை எடுத்துக்கொள்ளலாம். அங்கே சிங்கப்பூரை விட்டு நீங்கள் வேலையை விட்டு திரும்பி
வேற நாட்டுக்கு உங்க தாய் நாட்டுக்கு போகிறதாக இருந்தால். ஆனால் திருப்பி அந்த பணத்தை நீங்கள் போட்டால் ஒழிய, வித் த இன்ட்ரெஸ்ட் ஆர் வாட் எவர், போட்டால் ஒழிய நீங்கள் திருப்பி சிங்கப்பூர்ல வேலைக்கு போக முடியாது. ஆகவே பொதுவாக மக்கள் அங்கு வேலை செய்கிறவர்கள் எடுக்கிறவர்கள் உண்டு. பட் சிலர் திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அதை எடுக்க மாட்டார்கள். ஆகவே நான் சிங்கப்பூரை விட்டு வரும்பொழுது நிறைய நண்பர்கள் சொன்னாங்க, டோன்ட் டேக் த ப்ராவிடென்ட் ஃபண்ட், லெட் இட் பி தேர் இன் கேஸ் யூ கம் பேக். நான் சொன்னேன், நோ நோ நோ, வெரி கிளியர் விஷன் டு கோ டு இந்தியா, அண்ட் ஃபார் இந்தியாஸ் மினிஸ்ட்ரி விஷன் காட் இஸ் ஆஸ்கிங் மீ டு இன்வெஸ்ட். பிஃபோர் அதர்ஸ் இன்வெஸ்ட், he wants me to invest. மற்றவர்கள் இந்த தரிசனத்திற்காக விதைக்கிறதுக்கு முன்பதாக நான் விதைக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இது எடுக்கிறேன் என்று சொல்லி எடுத்துட்டோம். மோர் தென் 10 lakh rupees. அது 24-25 years back, it was a huge money obviously. அன்றைக்கு இந்த நீலாங்கரை பகுதியில் இப்பொழுது இருக்கிற பகுதியில் land was only about 10 to 15 lakhs. Today it is 3 crores. பட் ஆண்டவர் சொன்னாரு, யூ இன்வெஸ்ட் இன் தி மினிஸ்ட்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் 1.5 years 2 yearsக்கு நாங்கள் வைத்திருந்த பணத்தை அப்படியே போட்டு ஊழியத்தை ஆரம்பித்தோம். வட இந்தியாவிலே ஊழியத்தை ஆரம்பித்தோம், சென்னையிலே ஆரம்பித்தோம், ஆஃபீஸ் எடுத்தோம், டேபிள் சேர் வாங்கினோம். ஆல் த மினிஸ்ட்ரி தட் வாஸ் டன். அந்த பணம் இப்பொழுது இல்லாமல், ஆர் இட் வாஸ் ஓவர். ஸோ ஆஃபரிங், சேலரி மக்களுக்கு கொடுக்கிறதற்கு அங்கே பணம் இல்லை. அப்போது நான் என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், அவங்க ஃபேமிலியில் கொடுத்த நகைகள், அந்த சொந்தக்காரர்கள், அந்த ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸில் சின்ன பிள்ளைலேருந்து அவங்களுக்கு கொடுத்ததான இது, என்னுடைய டாட்டருக்கு கொடுத்த சில சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது கொடுத்த சில அந்த பீசஸ்ஸு கொஞ்சம், I think no, that time, this particular time, maybe, yeah, my daughter was just born, அந்த ஆரம்ப ஸ்டேஜ். ஸோ அதை வச்சு கொஞ்சம் இருந்தது. நான் சொன்னேன், இதை நம்ம அதை கொடுன்னு சொன்னேன். என் ஒய்ஃப் வந்து எதுக்குன்னு கேட்டாங்க. ஸோ நான் சொன்னேன், அவங்களுக்கு வந்து இந்த அடகு கடையில் நகையை வச்சு பழக்கம் கிடையாது, பீங் அ மலேசியன் அண்ட் சைனீஸ். பட் நான் சொன்னேன், அதை கொடுன்னு சொன்னேன். எதுக்குன்னு கேட்டாங்க. சரி, வீட்டில் சும்மா தானே இருக்குது, நகை ஹிந்தி டியூஷனுக்காவது போயிட்டு வரட்டும். உங்களுக்கு புரியலையா ஜோக்கு? சேட்டு கடையில் போகிறது, சேட்டு ஹிந்தி பீஸ் வரல. ஸோ ஜோக்கா சொன்ன ஹிந்தி டியூஷன், ஷீ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஐ செட், லெட் அஸ் டேக் இட் டு த மார்ட்கேஜ் ஷாப், தேல் கிவ் அஸ் சம் மணி. சில பணம் கொடுப்பாங்க, அது இந்த மாதம் சேலரி இருந்தது எல்லாத்தையும் கொடுத்துட்டோம், இந்த மாதம் சேலரி இதை வச்சு கொடுத்துருவோமே என்று நான் போயிட்டு அதை அடமானம் வச்சு அந்த மந்த் கொடுத்துட்டோம். ஸ்டாஃப் கிட்ட யார்ட்டையும் சொல்லலை. அடுத்த மாதம் நான் இங்கே ஊரில் இல்லை, நான் மலேசியாவுக்கு ஊழியத்திற்காக போயிருக்கேன், பைபிள் ஸ்கூலுக்கு. பட் திரும்பி வர்றதுக்குள்ள, நல்லா கவனிங்க, திரும்பி வர்றதுக்குள்ள ஒரு 15 days எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு அந்த ஃபர்ஸ்ட் வீக் சேலரி போடுற டைமுக்குள்ள. அண்ட் வி ஆர் பேட்லிங் ஃபார் பேயிங் அவர் சேலரி. அந்த டீம் மெம்பர்ஸு வந்து அஃப்கோர்ஸ் தே ஹேவ் நீட்ஸ். என்ன பண்ணிட்டாங்கன்னா, அக்கௌண்டன்ட் என்ன பண்ணிட்டாருன்னா, பக்கத்தில் இருந்த ஒரு ஃப்ரெண்டு கிட்ட அந்த மாசத்துக்கான சம்பளத்துக்கான காசை கடன் வாங்கிட்டு எல்லாருக்கும் சம்பளம் போட்டாரு. வந்த உடனே சொன்னாரு, சம்பளம் போடணும் அப்படின்னு சொன்னேன். இல்லை, போட்டுட்டோம், இவர்கிட்ட இருந்து வாங்கி போட்டுட்டோம், நீங்க அவருக்கு கொடுத்தா போதும். இதை நான் கேள்விப்பட்டவன ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன். அதாவது போன மாசம் நம்ம நகையை அடமானம் வச்சு கொடுத்துருக்குறோம், இந்த மாசம் இவங்க பாரு எவ்வளவு துணிச்சலா கடன் வாங்கிட்டாங்க, நம்முடைய பேர்டனை புரிந்து கொள்ளலை. நான் ஆண்டுகிட்ட போய் அழுதேன், ஆண்டவரே இந்த மாதிரி கூட இருக்கிறவங்க இருக்கிறாங்களே, என்னை புரிந்து கொள்ளலையேன்னு சொல்லி. ஆண்டவர் சொன்னாரு, ரிபியூக் பண்ணாரு, உன் மேலதான் தப்பு. என்ன ஆண்டவரே, என் மேல என்ன தப்பு? நீ இதுவரைக்கும் ஊழியத்தினுடைய பாரத்தை நீ ஷேர் பண்ணல, டீமோட நீ ஷேர் பண்ணியிருக்கணும், சேர்ந்து ஜெபிச்சிருக்கணும். ஸோ நான் ஸ்டாஃப் டீமை கூப்பிட்டு வந்து இந்த கதையை சொன்னேன். போன மாதம் சேலரி எப்படி கொடுத்தேங்க. ஸ்டாஃப் broke down and cried. It was a very emotional time. And we started praying. See, ஊழியத்தின் தேவைகளை ஆண்டவர் ப்ரொவைட் பண்றதற்கு எந்தெந்த ஜேர்னி வழியா ஆண்டவர் கொண்டு வர்றாரு, இது ஒரு லெசன். many lessons I learned. ஊழியத்தின் தேவைகள் பெருகிக் கொண்டே போகிறது. ஊழியத்தினுடைய டோனர்ஸும் கூட வர்றாங்க, காணிக்கையும் சபையில கொஞ்சம் கூட வருது, மக்கள் கொடுக்கிறவர்கள் தரிசனத்திற்கு வருகிறார்கள். ஆனால் தரிசனம் இன்னும் வேகமா போகுது, இன்னும் ரொம்ப ஸ்பீடா போகுது. அதாவது
டோனர்ஸும் வர்றாங்க, பட் தரிசனமும் வேகமா வளருது, ஊழியமும் வேகமா வளருது. நாங்க முன்னால போறோம், டோனர்ஸ் பின்னாடி தான் வர்றாங்க. வந்து அந்த ஒரு கேப் இருக்குது, ஃபேத் கேப். அதாவது பட்ஜெட்னு ஒண்ணு இருக்கும். அதாவது மாசம் ஒரு 3 லட்சம் 4 லட்சம், இது ஆரம்பத்துல சொல்றேன். அப்புறம் மந்த்லி அந்த பலவிதமான ஆஃபரிங்ஸோ கிவிங்ஸோ எல்லாம் சேர்த்தா ஒரு 1.5 லட்சம் வரும். ஒரு 30-40% டெபிசிட் வரும். ஸ்டாண்டர்டா we always had 20% deficit. பட் 20% டெபிசிட் வந்து ஆரம்பத்துல ரொம்ப கம்மி. ஆனா ஊழியத்தின் பட்ஜெட் வளர 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 when you have a budget of 15 lakhs a month and you have 20% deficit, that is 3 lakh deficit. சொல்றது புரியுதா? ஆபரேஷன்ஸ் இப்படி போய் கொண்டிருக்கிறோம். எப்படியோ ஆண்டவர் ப்ரொவைட் பண்ணுவாரு. ஆனால் எவ்ரி மந்த் அந்த பில்லை கட்டுறதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு போராட்டம், ஒரு ஃபைனான்சியல் ஜிம்னாஸ்டிக்ஸ். இந்த ஃபண்ட் எடுத்து அதுல போட்டு இதை போட்டு அதை போட்டு பெரட்டி இரட்டி செஞ்சு பில்ஸ் கட்டணும். And we were doing it all right, and God was providing some kind of provision. We always paid our bills, we always paid our staff. எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு தான் வர்றோம். ஆனா ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல எனக்கு I was a bit tired. நான் போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, ஊழியத்தின் தேவைகளும் பெருகுது, பட்ஜெட் பெருகுது, தேவையை சந்திக்கிற டோனர்ஸ், காணிக்கை கொடுக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் எழுப்புகிறதான டோனர்ஸும் எழும்பி கொண்டு வருகிறார்கள். ஆனால் பின்னாடியே வர்றாங்களே. ஆண்டவரே, ஒரு காரியம் நான் செய்யட்டுமா? ஐ எம் லிட்டில் டயர்ட் எவ்ரி மந்த் ட்ரஸ்டிங் ஃபார் த நீட்ஸ். நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு மக்கள் கொஞ்சம் வந்துட்டாங்கன்னா ஒரே லெவல்ல இருந்தா ஈஸியா இருக்கும். இன்னும் பெட்டர், டோனர்ஸ் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போயிட்டாங்கன்னா அப்படியே நாங்க போகலாமே என்று சொல்லி நான் ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்கிறது போல நான் ஜெபத்துல சொன்னேன். of course I was tired and God hears and God is okay, he can handle, but he will teach you also lessons. அவர் பாடங்களை சொல்லி தருவார். ஆண்டவர் சொன்னாரு 3 காரியம் அந்த டைம்ல ஜெபம் பண்ணும் பொழுது. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நம்பர் 1, டோன்ட் ஸ்டாப் த மொமெண்டம். உனக்கு ஊழியத்தில் இருக்கிற ஃப்ளோ இருக்கே, அதை ஸ்டாப் பண்ணாத. இட் வில் பி ஹார்ட் டு ரீகெயின். டோன்ட் ஸ்டாப் த மொமெண்டம். அந்த மொமெண்டத்தை ஸ்டாப் பண்ணாத. 2வது, அந்த ஃபேத் கேப்பை அரெஸ்ட் பண்ணாத. ஊழியத்திற்கும் ப்ராஜெக்டுக்கும் அந்த பட்ஜெட்டுக்கும் நீட்ஸ் நீ மந்த்லி ரெகுலர் ப்ரொவைடர்ஸ்க்கும் உள்ள கேப் நீ ப்ரொவைட் பண்ணாத. Trust me always. Faith gap நீ அரெஸ்ட் பண்ணாத. I will come through for you. ஆண்டவரே, அதுதான் டயர்டா இருக்கு ஆண்டவரே. No, you will see me supply, but you don't try and arrest the faith gap by your wisdom. நீயா பண்ணாத. ஒரு காலகட்டம் வரும், I will provide more than what you need in abundance, but you don't try to stop the faith gap. Yes Lord, I will do. 3வது இன்னொரு காரியம் சொன்னார் ஆண்டவர். முதலாவது மொமெண்டம் ஸ்டாப் பண்ணாத. 2வது ஃபேத் கேப் அரெஸ்ட் பண்ணாத. 3வது ஆண்டவர் சொன்னது, மேக் ஷுவர் தட் யூ டூ ஒன்லி வாட் ஐ சே. நான் உனக்கு என்ன சொல்லுகிறேனோ அதை மட்டும் செய். நீயா எதையும் செஞ்சிராத. மை வில் மை பில். God said, my will my bill, my vision my provision. நான் ஆர்டர் பண்ணனா I will pay. ஆகவே அந்த டைம்ல இருந்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றதை தான் கேட்போம். இப்போ பட்ஜெட் இருக்கான்னு கேட்கறத விட ஆண்டவர் இதை லீட் பண்றாரா? and God has always provided. So first 10 years என்னுடைய தேவைகளுக்காக, 2வது என்னுடைய மினிஸ்ட்ரி ஊழியத்தினுடைய தேவைகளுக்காக. even now I have to trust for my needs, even now I have to trust for ministry needs, but ana largely next phase ஆண்டவரே மற்ற ஊழியத்திற்காகவும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுகிற ஒரு வாய்க்காலாக God has chosen us to be a channel of blessing to other bigger kingdom initiatives. சொல்றது புரியுதா? We will grow in all that. So இப்ப நம்ம ஒரு மினிஸ்ட்ரிக்கு ஸ்டாஃப் அந்த இழந்துடக்கூடாதுங்கிற பாரத்தோட, நம்ம ஸ்டாஃப் இழக்கக்கூடாதுங்கிற அதே விதமாக இன்னொரு ஆர்கனைசேஷனுக்கு செய்கிறதான அடிப்படை காரணத்தை என்ன ஆண்டவர் என்னை எப்படி கொண்டு வருகிறார் என்பதை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லுகிறேன். இப்போ 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். 1 Chronicles 29 verse 2. நான் என்னாலே இயன்ற மட்டும், verse 2, என் தேவனுடைய ஆலயத்திற்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும்
வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும், பலவர்ண கற்களையும், விலையேற பெற்ற சகலவித ரத்னங்களையும், வெண்கற்பாளங்களையும், கோமேதகம் முதலிய கற்களையும் ஏராளமாய் சவதரித்தேன். டேவிட் says, I gave, என்னால் இயன்ற மட்டும் கொடுத்தேன். Verse 2. இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருந்த வாஞ்சையினால், listen to this, இன்னமும் கொடுத்தது போக என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருந்த வாஞ்சையினாலே பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர, ஓவர் அண்ட் அபவ், ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு கொடுத்துட்டேன். எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். ஓவர் அண்ட் அபவ் கிவிங். அறைகளின் சுவர்களை மூடுவதற்காகவும், பொன் வேலைக்கு பொன்னும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் உண்டாயிருக்கிறதற்காகவும், கம்மாளர் செய்யும் வேலை அனைத்திற்காகவும், ஓப்பீரின் தங்கமாகிய 3000 தாலந்து தங்கத்தையும், சுத்த வெள்ளியாகிய 7000 தாலந்து வெள்ளியையும் கொடுக்கிறேன். இப்படி கொடுக்கிறதுனாலே லீடர் யாரு? the leader இப்படி கொடுக்கிறதுனால அவனுடைய டீம்ல இருக்கவங்களை கவனிங்க. verse 9. இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், உத்தம இருதயத்தோட உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான், கூட இருக்கிறவர்களும் அப்படியே கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். gave with a willing heart. David's men. David gave as much as he can give. ஆனால் இயன்ற மட்டும். 2ஆம் வசனம், over and above offering, beyond that. David had already raised all the money for the temple, but David was itching to give again, more than the pledge. இங்க பாருங்க, எனக்கு ஞாபகம் இருக்கிறது, மிஷன்ஸ் பிளட்ஜ் என்று சொல்லி சில ஆண்டுகள் 10 மாதம் பிளட்ஜ் என்று சொல்லி எடுப்போம், பிறகு 2 மாசம் பிரேக் என்று சொல்லுவோம், அடுத்த வருஷம் பிளட்ஜுக்குள்ள மிஷன்ஸ் கன்வென்ஷன். பட் யூ நோ வாட், many people always give all the 12 months. ஆனா மந்த்லி கொடுக்கிறவர்கள் அந்த 2 months they don't stop. The pledge is only for 10 months, but they have been giving. எங்களுடைய ஓன் சர்ச்சில் உள்ள ஜேர்னியை சொல்றேன். ஆனால் இங்க பாருங்க, இதெல்லாம் கொடுத்த டேவிடுடைய ஆட்டிடியூட் பாருங்களேன். 1 நாளாகும் 29ஆம் அதிகாரம் 12 இருந்து 14. Look at verse 12 to 14. He is acknowledging God. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. கொடுத்தோம், என்ற மட்டும் கொடுத்தோம், அதுக்கப்புறம் இன்னும் கொடுத்தோம், கூட இருக்கவங்களும் கொடுத்தாங்க, உற்சாகமா கொடுத்தாங்க. ஆனால் 12ஆம் வசனம், 13ஆம் வசனம், 14ஆம் வசனம், ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு, லிசன், இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம்? நான் சொல்ல முடியும் அதே காரியத்தை. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம்? சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஸ்கூல் ஃபீஸ் கட்டாமல் இருக்கிறது ஞாபகம் இருக்கிறது. கடனினாலே அவமானப்பட்ட ஞாபகம் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர் சர்ச் பிளான்டிங் பண்ணும் பொழுது சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பிரெட்டும் வாழைப்பழமும் சாப்பிட்டது ஞாபகம் வருகிறது. இப்ப ஊழியத்திற்காக மற்றவர்களுக்காக கொடுக்கிறதற்கு, மனப்பூர்வமாய் கொடுக்கிற திராணி உண்டாவதற்கு எம்மாத்திரம்? என் ஜனங்கள் எம்மாத்திரம்? எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். What a beautiful attitude. David acknowledges that he is only a steward, manager and a treasurer of God's resources. பிரியமானவர்கள், சொல்லுகிறது புரிகிறதா? We have to keep that attitude of stewardship while giving. முதலாவது ஒரு ப்ராஜெக்டுக்காக கொடுக்கிறது. 2வது அளவுக்கு அதிகமாக கொடுக்கிற ஒரு அனுபவம். And you are always looking for opportunity to give. Number 3, 3வது தியாக காணிக்கை, sacrificial offering.
2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் மகதோனியா சபையை குறித்து பவுல் பெருமையாக கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது எழுதுகிறார், மகதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கொடிய தரித்திரமுள்ளவர்களாய் இருந்தும் மிகுந்த உபத்திரவத்தினால் சோதிக்கப்படுகையில் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினால் மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். They were poorer than people in Macedonia were poorer than people in Jerusalem. Yet they gave. Extreme poverty, but mixed with joy, they are giving. Gave beyond their means. தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். 3ஆம் வசனம், தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தார்கள். They didn't wait for the offering boy to come to them. They went and gave. They didn't wait for the offering boy to come. They went and gave. Listen, people of God, listen. Giving in the church is not tipping for the usher. The tips கொடுக்கிற மாதிரி இல்ல, இந்த வர்ற வாலண்டியர்ஸ்க்கு டிப்ஸ் கொடுக்கிற மாதிரி இல்ல. It is not like paying a subscription for a religious club. It should be joyful. It should be joyful. Amen. தியாக காணிக்கை. They begged Paul to take their offering. இங்க பாருங்க, நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். 4ஆம் வசனம். சாக்ரிஃபிஷியல் கிவிங்கை குறித்து பார்த்தால் அந்த 5 அப்பம் 2 மீன் வைத்திருந்த சின்ன பையன் இருக்கிறத கொடுத்துட்டான், லஞ்ச் பாக்ஸை கொடுத்துட்டான். ஆனால் கர்த்தர் அங்கே ஒரு மிரக்கலை செய்தார். சாரிபாத் விதவை 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல தங்களுக்கு இருந்த கடைசி ஆகாரத்தை கொடுத்து விட்டாள். Sacrificial giving always triggers a miracle. The humble widow was ready to give what was being asked of her by the prophet. She baked a small cake and gave it to the prophet. Immediately after he had eaten it, she went to the barrel of flour. It was full to the top. From then on, no matter how much she took from it, it always refilled again. Miraculous supply. This continuous miracle began with a sacrifice. Most giving involves some sacrifice. There is always something else we could do with the money. Yet when we give it to God, we trigger the beginning of a miracle from heaven. Sacrificial giving. தியாக காணிக்கை. Number 4. Joyful offering. உற்சாகமான காணிக்கை. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்திலே மகதோனியா சபையை குறித்து பேசி 9ஆம் அதிகாரத்திலே அவர் பொதுவாக உள்ள காரியத்தை, ஆட்டிடியூடை குறித்து, சில விதைக்கிற பிரின்சிபலை குறித்து, கொடுக்கிறது தேவன் தான், விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறார் என்று எல்லாம் அங்கே சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான். இந்த நிறைய காரியங்களை நீங்கள் அங்கே பார்க்கிறீர்கள். We'll look at it in our session on principle of sowing. இந்த விதைக்கிறவனுடைய கோட்பாடை குறித்து இந்த கடைசி பிரின்சிபல் படிக்கும் பொழுது நாம் அதை பார்க்கலாம். பட் இப்பொழுது வசனம் 6-7. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். God loves a cheerful giver. Don't wait for big money to come before you start giving. It's an attitude of the heart. Give from where you are for you to experience your blessing. Don't give out of compulsion. கட்டாயத்தினால கொடுக்காதீங்க. நான் எப்பொழுதுமே சபையில சொல்லுகிற காரியத்தை சொல்லுகிறேன். when I talk about giving, கவனிங்க, 3 காரியத்தினால கொடுக்கக்கூடாது, and 3 காரியத்தோடு கொடுக்கணும். What 3 things you should have when you give? What 3 things you should not give when you give? நீங்கள் கொடுக்கும் பொழுது இங்க பாருங்க, கட்டாயத்தினால கொடுக்கக்கூடாது, compulsion or pressure.
Don't give out of compulsion or pressure. யாரோ உங்களை நிர்பந்தப்படுத்துறாங்க, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், கொடுக்காதீங்க. காம்படிஷன், அவங்க இவ்வளவு கொடுக்குறாங்களா, நான் இவ்வளவு கொடுக்கிறேன். Don't give out of competition. Not a good way to give. And don't give out of guilt. ஐயோ நான் கொடுக்கலையே, அவங்க பேசுறத பார்த்தா எனக்கு குற்ற உணர்வு வருது. Don't give out of guilt. No. Don't give out of guilt. That is not the way God wants you to give. குற்ற உணர்வினாலோ போட்டி உணர்வினாலோ அழுத்தத்தினாலோ கொடுக்காதீங்க. I pray as I do this teaching that there will be that positive thing that will develop in you. Godly faith will develop in you. A true joy will come. Revelation will come. But no pressure. If you don't give, God will use somebody else. So don't feel that you are to give. அப்படி வந்துடாதீங்க. Don't be pressured. அப்ப எப்படி கொடுக்கணும் பாஸ்டர்? You should give out of faith, or rather you should give out of revelation, faith and joy. ஆண்டவர் பேசுற ஒரு காரியத்தை கேட்கக்கூடிய பக்குவம். நிறைய காரியத்துக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும் நம்ம. அது ஒன்று for giving. Learn to listen to God. கைடன்ஸ்க்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களோட கூட பேசணும். நீங்க சோர்ந்து இருக்கும் பொழுது உங்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை கொடுப்பார். பைபிள் அதுதான் கொடுக்கப்பட்டிருக்கு. நல்ல பைபிளை படிங்க. God will speak to you. All areas of life God will speak to you. அப்ப ஆண்டவர் பேசுகிறதை நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா ஒரு faith வரும். Give out of faith. First revelation. ஆண்டவருடைய வார்த்தைக்கு முதல் revelation. அது revelation வந்த உடனே ஆண்டவர் வார்த்தை வந்த உடனே faith வரும். Revelation, faith, அப்புறம் அதை obey பண்ணும்போது ஒரு joy. Give out of revelation, faith, joy. That is what I say. மனிதன் பொதுவாக இந்த revelation, the faith, the joy எல்லாம் வந்து it's a spiritual experience that you can have in giving, receiving guidance from God to give, and then obeying, taking a step of faith and experiencing joy. இது வந்து spiritual aspect. பொதுவா by nature, இயற்கையா man seeks to get. மனிதன் பொதுவாக சுயநலவாதி. அவனுக்கு என்ன கிடைக்கும் என்றுதான் பார்ப்பான். God seeks to give. Giving is God's way, getting is man's way. Love gives, lust takes. இச்சை, எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு வேணும், இப்ப வேணும், அதுதான் இச்சை. Anything for that matter. Lust for money, lust for sex, lust for so many things. I want it now. I don't care whether it is mine or it is meant for me or not, but I want it. That is lust. But love waits. Love gives. The person who gives because they have to or because they get obligated gives grudgingly. This is not giving, and it is not what God is looking for. 35ஆம் அதிகாரம் யாத்ராகமம் 5ஆம் வசனம். 35ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Exodus chapter 35 and verse 5. உங்களுக்கு உண்டானதினால் கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துங்கள். மனமுள்ளவன் எவனோ, அண்டர்லைன், மனமுள்ளவன் எவனோ. 2 கொரிந்தியர் 9:7 ஹைலைட் பண்ணிக்கொள்ளுங்க. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். இங்க பாருங்க, இந்த கொடுக்கிற விஷயத்தை குறித்து ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. பல வருஷத்துக்கு முன்பதாக அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன் பெரியார் திடல்ல, இது வந்து நடந்து ஒரு 20+ years இருக்கும். It could be even 25 years plus. அப்ப ரெகுலரா அண்ணன் சென்னையில மீட்டிங்ஸ், பாஸ்டர்ஸ் நடத்துகிற மீட்டிங்ஸ், அதுல ஸ்பீக்கரா ரெகுலரா வந்துகிட்டு இருந்தாங்க. அண்ணன் பேசுறாங்கிறதுனால கூட்டம் நிறைய வரும். சோ சில ஊழியர் ஐக்கியங்கள் சென்னையில அண்ணனை பேசுவதற்காக அவர்கள் கூப்பிடுவார்கள். மேடையில இந்த சென்னையில இருக்கிற இந்த ஊழியர் ஐக்கியத்திலே உள்ள லீடர்ஸ் அங்கே உட்கார்ந்து இருப்பார்கள். அப்பொழுது ஒரு முறை பெரியார் திடல்ல அண்ணன் பேசுவதற்காக வந்து அங்கே அமர்ந்திருக்கிறார். அவருடைய பேச்சுக்காக அநேகர் அவருடைய செய்தியை கேட்கிறதுக்காக வந்திருக்கிறார்கள். திரளான கூட்டம் இருக்கிறது பெரியார் திடல்ல. அப்பொழுது டிலே ஆகிட்டே போகுது. இதை சொல்றாங்க, அதை சொல்றாங்க, இந்த அறிவிப்பு கொடுக்குறாங்க, அந்த அறிவிப்பு கொடுக்குறாங்க. அண்ணனுடைய பிரசங்க நேரம் போய்கொண்டே இருக்கிறது. இப்பொழுது காணிக்கை நேரம்
வந்துவிட்டது. அந்த காணிக்கைக்காக பேசுகிறார் ஒரு ஊழியக்காரர். ஒரு சின்ன இதை கொடுத்தான், பெருசா எடுத்தான். ஒரு சின்னது காரியம் கொடுத்தான், இவ்வளவு கிடைச்சது. இவ்வளவு கர்த்தர் கொடுத்தான், இப்படி ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். இப்படியே நிறைய சொல்லி அதாவது நிறைய காணிக்கை கொடுக்க வைக்கிறதுக்காக அவர் சில கதைகளை சொல்லி மக்களை சில அழுத்தத்துக்குள்ளே கொண்டு வருகிறதான இதை அண்ணனும் உணர்கிறார்கள். அண்ணனுடைய முகம் வேறுபடுகிறது. அதுக்கப்புறம் அகஸ்டின் அண்ணன், he comes up to preach. Before he started to preach, he gave a piece of his mind to the pastor who was raising offering. அந்த காணிக்கை எடுத்த ஊழியரை சாடினார் பிரசங்கத்திற்கு முன்பதாக. ஐயா, என்னையா காணிக்கையா எடுக்கிறீங்க, இல்ல ஏலம் விடுறீங்களா? இதை நிறுத்துங்கள். இப்படிப்பட்ட காணிக்கை சேகரிக்கிற விதத்தை நிறுத்துங்கள். That was the last time he was invited by that pastor's fellowship. But Anand doesn't care. Not out of guilt. And if you are a pastor listening to this, if you're a leader listening to this, consider this. Amen. Not only giving, but giving it God's way. ஆமென். ஆண்டவருடைய வழிகளின்படி இருக்கட்டும். கொரிந்து சபையை ஸ்டர் பண்ணுவதற்காக பவுல் எழுதும் பொழுது மகதோனியா சபையை உதாரணப்படுத்தி 8ஆம் அதிகாரத்துல 9ஆம் அதிகாரத்துல அவர்களை சேலஞ்ச் பண்ணுகிறார். மகதோனியா சபையிலே உள்ளவர்கள் தங்களையே கொடுத்தார்கள் என்று எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். we must first give. காணிக்கை கொடுத்தவர்கள் தங்களையே கொடுத்தார்கள். பாருங்க, 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்துல நீங்கள் பார்க்கலாம், தங்களையே கொடுத்தார்கள். ஆமென். நான் சொல்லியிருக்கிற ஏற்கனவே இந்த தொடர்ல முதல் மரணம் காணிக்கை விஷயத்துல பழைய ஏற்பாட்டுல, ஆதி திருச்சபையில முதல் மரணம் காணிக்கை விஷயத்துல. We have to be very careful with the way we give offering and our heart condition, and those who are raising offering also must be careful. ஐந்தாவதாக, லாஸ்ட், honest giving, உண்மை காணிக்கை. அனனியா சப்பிராள் கொடுக்கும் பொழுது கொடுக்கிறது பாதி, ஆனால் முழுமையா கொடுக்கிறது போல ஒரு சீன் ஆண்டவர் சீன்ல இருந்து தூக்கிட்டார். எல்லாவற்றையும் கொடுக்கணும்னா ஒரு உபதேசமே இல்லை. நீங்கள் பாதி கொடுத்தாலே பெரிய காரியம்தான். பாதி கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கலாமே. அதிலே ஒரு ஏமாற்றுத்தனம், அதிலே ஒரு சுயநலம், அதிலே முழுமையாக கொடுத்த ஒரு நபராக நீங்கள் காட்சி அளிக்கணும். You want to get glory for giving. We need to clearly understand that God is not asking us to give everything. What is your motive? God sees your heart. The giver and the one who's collecting the offering. Offering எடுக்கிறவரும், ஆஃபரிங்கை பற்றி பேசுகிறவரும், ஆஃபரிங் அப்பீல் கொடுக்கிறவரும் அவருடைய ஹார்ட் கண்டிஷனை ஆண்டவர் பார்க்கிறார். காணிக்கை கொடுக்கிறவர்களுடைய ஹார்ட் கண்டிஷனை ஆண்டவர் பார்க்கிறார். ஆமென். Trust you were blessed. The second principle is the principle of giving. ஆமென். பிரியமானவர்களே, the principle of stewardship, உக்ரானத்துவம் என்ற கோட்பாடு. Everything belongs to God and we have to be led by God. Second, the principle of tithing, which determines whether you have open heaven or not. திறந்த வானம் இருக்கிறதா இல்லையா என்பதை நிர்ணயம் செய்யும். மூன்றாவது, கொடுக்கிற விஷயம். இந்த கொடுக்கிற விஷயம் very important for discipleship. Jesus was not involved in fundraising. He was involved in disciple raising, but he spoke a lot about money. Your perspective about money is very important. பணமும் விசுவாசியும், வேதமும் பொருளாதாரமும், பைபிள் and economics, finances, believer and money, இதை சரியாக புரிந்து கொள்ளணும். அதனாலதான் இந்த தொடர் டீச்சிங் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். May you hold a right perspective of money. Let not money have you. You have the money, no problem. Let goodness and grace follow you. Don't follow goodness and grace, follow the Lord. Money itself is not evil. Love of money is evil. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. சரியாக இதை புரிந்து கொள்வோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு
லேயர் பை லேயர் சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறேன். பல அனுபவங்களை சொல்லுகிறேன். பிப்ளிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மணி உங்களுக்கு சொல்லுகிறேன். பஞ்சகாலத்திலே செழிப்பதை குறித்து பேசினோம். இந்த தொடர்ல இந்த நாட்களில் பஞ்சம் ஒன்று வரப்போகிறது. அது உலகளாவிய பஞ்சமாக இருக்க போகிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் யெகோவா ஈரேயை அறிந்திருந்தால் நீங்கள் இந்த நாட்களிலே ஒரு ஆசீர்வாத வாய்க்காலாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பத்தை, ஊழியத்தின் தேவைகளை உங்கள் மூலமாக, ஏழைகளுக்கான தேவைகளை உங்கள் மூலமாக கர்த்தர் சந்திப்பார். ஜெபம் பண்ணுவோமா? I would like to labor one more session on giving, and I'm going to talk about 7 results of being generous. உதாரத்துவமாக இருப்பதனாலே உண்டாகிற 7 நல்விளைவுகள். ஆமென். அதை குறித்து நான் நெக்ஸ்ட் செஷன் உங்களோடு கூட பேசுகிறேன். ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, எங்களோடு கூட நீர் இடைப்பட்டதற்காக, பேசினதற்காக ஸ்தோத்திரம். உங்க அன்பு கரத்துல ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, I surrender, I submit each and every one of us into your loving hands. இதை கேட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவரே, biblical ஆண்டவரே perspective of finance, how we should handle finance, how we should hold finance, how we should deal with finance, how we should give our resources, இது எல்லாவற்றையும் குறித்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ளுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, end of the day we want to experience, Lord, the unlimited resources of our God for ourselves, for our family, for ministry and for the poor. May you trust us and Lord, release your resources. உம்முடைய ரிசோர்சஸை எங்களுக்கு நீர் அளித்து வாய்க்காலாக எங்களை பயன்படுத்துவீராக. எங்கள் இருதயம் அதிலே போய் சிக்கிவிடாதபடிக்கு, கேயாசியை போல, ஆண்டவரே யூதாசை போல நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, ஆண்டவரே உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்க, ஒத்தாசை வரும் பர்வதங்களை மட்டும் நோக்கி பார்க்க, பர்வதத்தை மட்டும் நோக்கி பார்க்க, ஆண்டவர் நன்மையான எந்த தெய்வம் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, ஆண்டவரே உம்மையே நோக்கி பார்க்க. ஆண்டவரே, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிற நான் தாழ்ச்சி அடையேன், உம்மையே மேய்ப்பராக கொண்டிருக்க நன்மையும் கிருபையும் எங்களை தொடர கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாத வாய்க்காலாக தொடர்ந்து தீர்ப்பாராக. அடுத்த செஷன்ல மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். God bless you. Amen.